இந்த ஃப்ளோரோட ஸ்டேர்கேஸ் ஏறி வந்த உடனே லெஃப்ட் சைடு இந்த ஒர்க்கிங் ஸ்பேஸை தாண்டின உடனே தான் மாஸ்டர் பெட்ரூம் லொகேட் ஆயிருக்கு. இந்த ப்ராஜெக்ட்ல நம்ம பெட்ரூமோட டோர்ஸ் எல்லாம் நம்ம நார்மலா யூஸ் பண்ற உட்டன் டோர்ஸாவோ அல்லது நம்ம ஃபிளஷ் டோர்ஸாவோ இல்லாம மேனுஃபேக்சர்டு ஃப்ரேம் அண்ட் உட்டன் டோர்ஸா தான் நம்ம இதுல பிளான் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணிருக்கோம். இந்த பெட்ரூமோட நார்த் வெஸ்ட் கார்னர்ல ஒரு பால்கனி ப்ரொவைட் பண்ணிருக்கோம். அந்த பால்கனில இருந்து நம்ம நார்த் சைடு இருக்கிற கார்டனை வியூ பண்ணலாம். இதுவுமே ஒரு ஸ்லைடிங் விண்டோவா தான் நம்ம ப்ரொவைட் பண்ணிருக்கிறோம். இதுக்கும் அலுமினியம் ப்ரொஃபைல் வித் டஃப் அண்ட் கிளாஸ் தான் யூஸ் பண்ணிருக்கிறோம். நார்மலா நம்ம ஒரு பிரெஞ்சு விண்டோ உட்லயோ அல்லது யூபிவிசியோ கொடுக்கறத விட நம்ம இந்த டஃப் அண்ட் கிளாஸ் வித் அலுமினியம் ப்ரொஃபைல் விண்டோ போகும்போது கொஞ்சம் காஸ்ட்லியராகவே வந்துடுது. இந்த பெட்ரூமோட நல்ல ஒரு பெரிய வாக் இன் வார்ட்ரோப் ப்ரொவிஷன் கொடுத்துருக்கோம். அதுல இருந்து ஒரு அட்டாச் டாய்லெட் ப்ரொவிஷனும் இருக்கு. நம்ம எல்லா டாய்லெட்லயும் ஃபுல் ஹைட்டுக்கு தான் நம்ம டைல்ஸ் லே பண்ணிருக்கிறோம். டாய்லெட் நிஷஸ் வெர்டிகல் ஹரிசான்டல்னு சொல்லி எல்லாமே நம்ம நிறையவே இதுல வருது. அதுக்கான எலக்ட்ரிக்கல் ப்ரொவிஷன்ஸ் நம்ம கொடுத்துருக்கோம். வெட் அண்ட் ட்ரை ஏரியா லெவல் டிஃபரன்சஸ் வந்து ப்ரொவைட் பண்ணிருக்கிறோம். ஒரு டைலோட லெவல் டிஃபரன்ஸ் தான் யூஸ்வலா கொடுக்கணும். அது மாதிரி தான் இங்கேயும் கொடுத்துருக்கோம். சில கிளைண்ட்ஸ் வந்து 2 இன்ச் வேணும், ஒரு லெவல்ல இருந்து லெவலுக்கு 3 இன்ச் கொடுங்கன்னா சொல்லுவாங்க. அதெல்லாம் ஆக்சுவலா அட்வைசபிளா இல்ல. ஏன்னா டைல் வந்துட்டு நம்ம ஒரு டாய்லெட்டுக்குள்ள மூவ் பண்ணும்போது பெரிய லெவல் டிஃபரன்ஸ் இருந்துச்சுன்னா அதுவே நம்மளுக்கு ரிஸ்கியா இருக்கும். ஸோ வெரி ஸ்மால் லெவல் டிஃபரன்ஸ் இருக்கிறது தான் நல்லது. கிளாசெட் எல்லாமே கன்சீல்டு டேங்க்ஸ் ப்ரொவைட் பண்ணிருக்கிறோம். பாடி ஜெட் ப்ரொவிஷன்ஸ் எல்லாமே பிளான் பண்ணிருக்கிறோம். டைவர்டர் சிஸ்டம் எல்லாமே ஹை எண்ட் ஃபிட்டிங்ன்றதால இந்த ஃபிட்டிங்லயே நமக்கு ப்ராப்பர் பிளானிங் பண்ணணும் அப்படிங்கறதுக்காகவும் அலைன்மெண்ட் இஷ்யூஸ் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காகவும் அலைன்மெண்ட் கண்ட்ரோல் சிஸ்டம் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. அதை ரிமூவ் எல்லாம் பண்ண தேவையில்லை. அது இன்பில்ட்டாவே வர்றதுக்கு இருக்கு. ஸோ அதுல வந்து ஸ்பிரிட் லெவல் இருக்கும். நம்ம சின்ன அலைன்மெண்ட் மிஸ்டேக்ஸ் இருந்தா கூட இதுல எல்லாம் பிரச்சனைகள் வந்துடும். ஸோ அதனால ப்ராப்பரா எக்ஸிக்யூட் பண்ணணும். அதான் அதுல செஞ்சிருக்கிறோம். இந்த சென்ட்ரல் கோர்ட்யார்டுக்கு ஆப்போசிட்ல இருக்கிற இந்த பெட்ரூம் கிரவுண்ட் ஃப்ளோர் இருக்கிற சேம் பெட்ரூமை ரிஃப்ளெக்ட் பண்ற மாதிரி தான் இருக்கும். இந்த பெட்ரூம்ல ஒரு பெரிய பே விண்டோ இருக்கு. இது எலிவேஷன்ல நம்ம பாக்குற பே விண்டோ. இந்த ஃபுல் ஹைட் விண்டோல பாட்டம் வந்து ஃபிக்ஸ்டாவும் மேல வந்து நம்ம ஸ்லைடிங் பண்ணி ஓபன் பண்ற மாதிரியும் ப்ரொவைட் பண்ணிருக்கிறோம். இது வந்து ஃபுல்லி டஃப் அண்ட் கிளாஸ் வித் அலுமினியம் ப்ரொஃபைல். இதுக்கு நம்ம அடிஷனலா சேஃப்டி கிரில் எல்லாம் வரப்போறது இல்ல. இது இப்படியே தான் ஃபைனலா கம்ப்ளீட் பண்ண போறோம். ஸ்விட்சஸ் எல்லாமே மாடுலர் ஸ்விட்சஸ். யூசுவலா ஒரு மாடியூல்ல ஒரு ஸ்விட்ச் இருக்கும். பட் இத பாருங்க, இந்த பிராண்ட்ல இந்த டிசைன் வந்துட்டு ஒரு மாடியூல்ல 2 ஸ்விட்ச் இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து ரொம்ப மினிமலிஸ்டிக்கான டிசைனா இருக்கும். ரொம்ப காம்பாக்டான டிசைன். இந்த பெட்ரூம்ல ஒரு வாக்-இன் கிளாசெட் வித் அட்டாச் டாய்லெட் ப்ரொவைட் பண்ணிருக்கிறோம். இந்த டாய்லெட்ல ஹரிசான்டல் நிஷஸ் ப்ரொவைட் பண்ணிருக்கிறோம். இது வந்து வெர்டிகல் நிஷோட ஹரிசான்டல் நிஷ் பண்றது கொஞ்சம் காஸ்ட்லியரா தான் வருது. இந்த டாய்லெட் ஆல்ரெடி ஒரு ஸ்கொயர் டாய்லெட்ன்றதால இது ஒரு ஸ்கொயர் கியூபிக்கல் டிசைன் நம்ம பிளான் பண்ணிருக்கிறோம். இதுலயும் பாடி ஜெட்ஸ் வந்து வருது. பக்கெட் ஃபில்லிங் ப்ரொவிஷன் சொல்லி பம்பிங் ஒர்க்ஸ் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணி ஃபிட்டிங்க்கு ரெடியா இருக்கு. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருந்து இந்த ஓபன் டு ஸ்கை கோர்ட்யார்ட நம்ம பார்க்கும்போது மேல ஒரு ஸ்டீல் ஃபேப்ரிகேஷன்ல பர்கோலா டிசைன் ப்ரொவைட் பண்ணிருக்கிறோம். அதுக்கு மேல டஃப் அண்ட் கிளாஸ் வரப்போகுது. ஸோ ஸ்கையே நம்ம பார்க்க முடியுது. ஃபுல் லைட்டிங்கும் வீடு ஃபுல்லா வர்றதுக்காக இருக்கு. ஸோ இந்த இடத்துல இருந்து நம்ம கிரவுண்ட் ஃப்ளோர்ல இருக்கிற டைனிங், கிச்சன், லிவிங் ஏரியான்னு எல்லா ஏரியாவோடையும் நம்மளால கனெக்ட் பண்ணிக்க முடியும். இந்த ஏரியா ஃபுல் ஹவுஸுக்கு ஒரு விஷுவல் கனெக்ஷனை கிரியேட் பண்ணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இப்ப இன்டீரியர் ஒர்க் வந்து ப்ராக்ரஸ் ஆயிட்டு இருக்கு. இது ஃபர்ஸ்ட் ஃப்ளோரோட ஆக்சுவலான ஹால். முன்னாடி நம்ம கோர்ட்யார்டுக்கு வெஸ்ட் சைடு பார்த்தது ஆஃபீஸ் ஸ்பேஸா கன்வெர்ட் ஆக போகுது. அதனால இந்த ஏரியா தான் இந்த பில்டிங்கோட ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருக்கிற ஹால். இங்கேயும் ஒரு டிவி யூனிட் வர்றதுக்கு இருக்கு. வெஸ்ட் சைடு பார்த்த மாதிரியே ஈஸ்ட் சைடும் சிமெட்ரிக்கலா ஒரு விண்டோ வித் சீட்டர் ப்ரொவிஷன் நம்ம கொடுத்துருக்கோம். இதுக்கும் டஃப் அண்ட் கிளாஸ் தான், கிரில் வரப்போறது இல்ல. இந்த ஏரியால ஒரு விண்டோ இருக்கு. இந்த விண்டோக்கு பக்கத்துல இருக்கிற ஏரியாக்கு கீழே தான் பூஜை ரூம் இருக்கு. ஆக்சுவலா இந்த ப்ராஜெக்ட்ல பூஜை ரூமுக்கு மேல நம்ம எந்த கன்ஸ்ட்ரக்ஷனுமே பண்ணல. கிரவுண்ட் ஃப்ளோரோட ஸ்டாப் பண்ணிருக்கிறோம். பூஜை ரூமுக்கு மேல கான்கிரீட் சீலிங்ல ஒரு ஓபன் கொடுத்துருக்கோம். அங்கேயும் ஒரு கிளாஸ் ஃபிக்ஸ் பண்ண போறோம். ஸோ டைரக்டா சன்லைட் பூஜை ரூம்குள்ளேயும் வர மாதிரி தான் இதுல எக்ஸிகியூஷன் இருக்கும். இந்த ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் ஹாலோட டிவி யூனிட்டுக்கு ரைட் சைடுல ஒரு டோர் இருக்கு. அது வந்து ஹோம் தியேட்டர். லெஃப்ட் சைடு இருக்கிற டோர் வந்துட்டு ஒரு பால்கனி ப்ரொவிஷனுக்கான டோர். ஸோ இங்க இருந்து ஒரு பால்கனி ஆக்சஸ். இது நார்த் ஈஸ்ட் கார்னர் பால்கனி. இங்கேயும் பாரப்பட்ட ரைஸ் பண்ணி அதுக்கு மேல எம்எஸ் ரெயிலிங் நம்ம பண்ணிருக்கிறோம். இன்னர் ஏரியால நம்ம ரெயிலிங் டாப்ல வந்து நம்ம டீக் வுட் யூஸ் பண்ணி பாலிஷ் பண்ணிருக்கிறோம். பட் இது எக்ஸ்டர்னல்ன்றதால இங்க அதே மாதிரி செய்ய முடியாது. பட் அதே டிசைன் தீமை கொண்டு வரணுங்கிறதால நம்ம அலுமினியம்ல பவுடர் கோட்டட் செய்து டீக் வுட் ஃபினிஷ் கொண்டு வந்திருக்கிறோம். இங்க வுட்டை யூஸ் பண்ணா எக்ஸ்டீரியர்ல ரியல் வுட் போட்டா காலப்போக்கில் ஸ்பாயில் ஆக வாய்ப்பு இருக்கு. அதனால மெயின்டெனன்ஸ் ஃப்ரெண்ட்லியாகவும் சேம் பிரீமியம் லுக்கும் கிடைக்கிறதுக்காக தான் இந்த பவுடர் கோட்டட் ரெயிலிங். இந்த பால்கனிக்கு மேல ஒரு சர்க்குலர் ஓபன் கொடுத்திருக்கிறோம். அதுக்கும் ஒரு பர்கோலா எஃபெக்ட் நம்ம பிளான் பண்ணி செய்திருக்கிறோம். ரெயின் வரும்போது இந்த ஸ்பேஸ்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபீல் கிடைக்கும்.
இந்த பால்கனிலையும் ஒரு சிசிடிவி கேமரா ப்ரொவிஷன்ஸ் நம்ம செய்திருக்கிறோம். அட்ஜசென்ட்டா இருக்கிற ஹோம் தியேட்டரோட ஏசி அவுட்டோர் யூனிட்ஸ் எல்லாமே இங்க தான் வர்றதுக்கு இருக்கு. அடுத்ததா இந்த ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் ஹால்ல இருந்து நம்ம என்டர் ஆகிறது ஒரு வைட் ஹோம் தியேட்டர் ரூம். இந்த ரூமுக்கான ஒர்க் வந்து ப்ராக்ரஸ் ஆயிட்டு இருக்கு. நம்மளோட சிவில் ஒர்க் இல்லாம அக்கோஸ்டிக் தியேட்டர் ரிலேட்டட் ஒர்க் அண்ட் இன்டீரியர் ஒர்க்குக்காக நம்ம கிளைண்ட் இந்த ஹோம் தியேட்டருக்குள்ள மட்டும் 25 to 30 lakhs ஸ்பெண்ட் பண்றதுக்காக எஸ்டிமேட் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த ஹோம் தியேட்டர் ஒர்க் ஃபுல்லா கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறம் ஒரு ஃபுல் ஃபிளெஜ்டான ஒரு தியேட்டர் வந்து இங்க வர்றதுக்கு இருக்கு. இது ஒரு இம்பார்ட்டன்டான விஷயம் என்னன்னா, நம்ம சிவில் ஒர்க்ல இந்த ரூமோட பேக் சைடு வந்து நம்ம ரூமை லெவல் ரைஸ் பண்ணிருக்கிறோம். அதாவது சீட்டிங் எக்ஸ்பீரியன்ஸ் பெட்டரா இருக்கும்படியா ஸ்டெப் லைக் லெவல் வேரியேஷன் கொடுத்திருக்கிறோம். ஆனா இதை நார்மலா ஹெவி ஃபில்லிங் மெட்டீரியல் யூஸ் பண்ணி பண்றது நல்லது இல்ல. அது ஸ்ட்ரக்சரல் ஸ்லாபை வந்து வீக் பண்ணும். அதனால லைட் வெயிட் எலிமெண்ட்ஸை யூஸ் பண்ணி சிவில் ஃப்ரெண்ட்லியா லோடு கண்ட்ரோல் மெயின்டைன் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணிருக்கிறோம். இந்த ஹோம் தியேட்டர்ல வால் எக்ஸிகியூஷன் எப்படி நடக்குதுன்னா, முதல்ல வால் சர்ஃபேஸை நாங்க பிளாஸ்டிங் செய்திருந்தோம். அதுக்கு மேல ஒரு ரப்பர் மேட் லேயர் ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு 2 to 3 inch கேப் விட்டு அதுக்கப்புறமா ப்ரொஃபைல் ஸ்ட்ரக்சர், அதுக்கு மேல ஒரு பிளைவுட் ஒர்க், அதுக்கு மேல ஒரு ஸ்பாஞ்ச் ஆர் அக்கோஸ்டிக் அப்சர்ப்ஷன் லேயர், இப்படி லேயர் பை லேயரா அக்கோஸ்டிக் ட்ரீட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகிட்டு இருக்கு. இதனால ஒரு நார்மல் மீடியா ரூம் மாதிரி இல்லாம ஃபுல்லா ஒரு ஹை எண்ட் எஃபெக்டிவ் ஹோம் தியேட்டர் வரப்போகுது. என்ன ஹோம் தியேட்டர்ல இவ்வளவு பெரிய ஒரு வைடு விண்டோ இருக்குன்னு நினைக்காதீங்க. இது ஒரு பெரிய ஆட்டோமேட்டட் கர்டைன் மூலமா க்ளோஸ் பண்ணிடுவோம். இங்க ஆப்போசிட்ல தான் ஸ்கிரீன் வரப்போகுது. இது நார்மல் ஃபிளாட் ஸ்கிரீனா இல்லாம ஒரு கான்கேவ் ஸ்டைல் ஸ்கிரீன் கான்செப்ட். மேல ப்ரொஜெக்டர் ப்ரொவிஷன், ஏசி ப்ரொவிஷன், ஸ்பீக்கர் ப்ரொவிஷன் எல்லா சைட்லயும் ப்ராப்பர்லி பிளான்ட். இந்த ரூம் கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறம் இது ஒரு ஃபுல் ஃபிளெஜ்டு பிரீமியம் ஹோம் தியேட்டரா வரும்னு நாங்க எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கோம். இந்த வீட்டோட மற்ற இடங்கள் எல்லாத்துலயும் டைல் ஃப்ளோரிங் செஞ்சிருக்கும் போது இங்க மட்டும் நம்ம சிமெண்ட் ஃப்ளோரிங் தான் செஞ்சிருக்கிறோம். ஏன்னா இங்க 5 inch அளவுக்குள்ள திக் கார்பெட் வரப்போகுது. அதனாலதான் லெவல் பிளானிங் இங்க ரொம்ப முக்கியமா இருக்குது. யூஸ்வலா நம்ம ஒரு ரூமோட டோரை உள்ளதான் ஓபன் பண்ணுவோம். ஆனா இங்க இந்த ஹோம் தியேட்டரோட டோரை அவுட் சைடு ஓபன் பண்ண மாதிரி ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஏன்னா ஃப்ளோர்ல இருந்து 5 inch கார்பெட் வரப்போகுது. ஸோ அதனாலேயே உள்ள ஓபன் பண்ண முடியாது. இதெல்லாம் ஃபர்ஸ்டே நம்ம பிளான் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணணும். இப்போதைக்கு இந்த ஹோம் தியேட்டர் ஒர்க்கை ஒரு ப்ரொஃபஷனல் டீம் வந்து ஹேண்டில் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருந்து நம்ம செகண்ட் ஃப்ளோர் டெரஸ் ஏரியாவுக்கு போறதுக்கான ஸ்டேர்கேஸ் நம்ம கிரவுண்ட் ஃப்ளோர் டு ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு செஞ்ச அதே லைட்டிங் கான்செப்ட் தான். ஏன்னா ஃப்ரண்ட் எலிவேஷன் வால்ல வர்றதால சேம் டிசைனை நம்ம பிளான் பண்ணியிருக்கிறோம். நேச்சுரல் லைட்டிங் வந்து இந்த கிளாஸ் வழியா வர்ற மாதிரி பிளான் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணிருக்கிறோம். மேல வந்த உடனே ஒரு ஹெட்ரூம் ஸ்பேஸ் மட்டும் தான் இருக்குது. அட்ஜசென்ட்டா ஒரு லாண்ட்ரி ஏரியா மட்டும் நம்ம பிளான் பண்ணிருக்கிறோம். இங்க வாஷிங் மெஷின் ப்ரொவிஷன், அதுக்கான எலக்ட்ரிக்கல் பாயிண்ட், பிளம்பிங் பாயிண்ட்ஸ்னு எல்லாமே இங்க பிளான் பண்ணி கொடுத்திருக்கிறோம். இங்க 2 எக்ஸிட் டோர் கொடுத்திருக்கிறோம். ரெண்டுமே ஸ்ட்ராங்கான GI ஸ்டீல் டோர்ஸ். ஒரு சைடு டோர் ஓபன் பண்ணா நம்ம கூல் ரூஃப் டைல் ஏரியாக்குள்ள என்டர் ஆகிறோம். இங்க மேல ரூஃப் டாப்ல போயிட்டு ஓவர் ஹெட் டேங்க் இருக்கு. அதை வியூ பண்றதுக்கான ஒரு லேடர் ப்ரொவிஷன் மட்டும் கொடுத்திருக்கிறோம். நம்ம இந்த டெரஸ் ஏரியா இந்த டோர் வழியாவே இன்னொரு ஏரியாவுக்கு போக முடியாத காரணம் இந்த OTS தான். ஏன்னா இந்த OTS ஸ்பேஸ் வந்துட்டதால நம்ம கிராஸ் ஓவர் பண்ண முடியல. சோ இந்த OTS நம்ம ரைஸ் பண்ணி கொடுத்திருக்கிறோம். ஒன் சைடா ஸ்லோப் கொடுத்திருக்கிறோம். நம்ம ஸ்லோப்பா கொடுக்காம பிளாட்டா கொடுத்தா டஸ்ட் அண்ட் வாட்டர் அக்குமுலேட் ஆகலாம். அதனால ஒன் சைடு ஸ்லோப் கொடுத்திருக்கிறோம். சோ சின்ன ட்ரிசில் ஆகும்போது கூட மேல இருக்க டஸ்ட் வந்து ஆட்டோமேட்டிக்கா கிளீன் வைப் ஆயிடும். இதுல ஒரு ஸ்டீல் பர்கோலா, அந்த பர்கோலாலையுமே லைட் ப்ரொவிஷன் கொடுக்கணுங்கிறதுக்காக கன்சீல் பண்ணி எலக்ட்ரிக்கல் ப்ரொவிஷன்ஸ் எல்லாமே நம்ம பிளான் பண்ணியிருக்கிறோம். இந்த ஹெட்ரூம்ல இருந்து ஈஸ்ட் சைடு இருக்கிற இந்த டோரை ஓபன் பண்ணா மெயினான டெரஸ் ஏரியாக்கு வர்றோம். பட் ஆனா இங்க கூல் ரூஃப் டைல் நம்ம பண்ணல. சுருக்கி வித் சிமெண்ட் ஃபினிஷ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறோம். ஏன் அப்படின்னா இதுக்கு மேல சோலார் பேனல்ஸ் நம்ம பண்ண போறோம். சோ கூல் ரூஃப் டைல் பண்றதால அந்த அடிஷனல் காஸ்ட் தான் வரப்போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம சிமெண்ட் ஃபினிஷோட வச்சிருக்கிறோம். இந்த வெல் மாதிரி இருக்கிற இடம் தான் நம்ம ஃபர்ஸ்ட் ஃப்ளோரோட பால்கனில இருந்து பார்த்த அந்த சர்க்குலர் பர்கோலா ஓபன் ஃபீச்சர். இந்த ஏரியாலையும் நம்ம வந்து தண்ணி ஓவர்ஃப்ளோ ஆகிற வாட்டர் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக லிட்டிலா ரைஸ் பண்ணி இருக்கிறோம். ஸோ இந்த வெல்லுல மேல இருந்து வர மழை மட்டுமே அந்த பால்கனிக்குள்ள போற மாதிரி நம்ம பிளான் பண்ணிருக்கிறோம். இந்த டெரஸ் ஏரியால நிறைய பிளான்டர் பாக்ஸஸ் கொடுத்திருக்கிறோம். இந்த பிளான்டர் பாக்ஸஸ் லேட்டர் பிளான்ட்ஸ் வைக்கும் போது இது எலிவேஷனையும் ரொம்ப ரிஃப்ளெக்ட் பண்ணும். இந்த இடத்துல இன்பிட்வீன்ல ஒரு சீட்டர் ப்ரொவிஷனும் கொடுத்திருக்கிறோம். ரெண்டு சைட்லயும் பிளான்டர் பாக்ஸஸ், சென்டர்ல சீட்டிங், இப்படி ஒரு இன்டராக்டிவ் டெரஸ் கார்னர் மாதிரி நம்ம பிளான் பண்ணிருக்கிறோம். நம்ம இது மாதிரி ரூஃப் டெரஸ்ல பிளான்டர் பாக்ஸஸ், வெஜிடேஷன்ஸ் எல்லாம் பிளான் பண்ணும்போது அதை நீங்க மதர் ஸ்லாபுக்கு மேல வைக்கிறது அட்வைசபிள் இல்ல. ஏன்னா அது நம்ம ஸ்ட்ரக்சரல் ஸ்லாபையே வாட்டர் போய் சீப்பேஜ் ஆகி நமக்கு வந்து வீக்கன் பண்றதுக்கான சான்சஸ் இருக்கு. அதனாலதான் இது நம்ம தனியா பிளான்டர் பாக்ஸ் ரைஸ் பண்ணி தனியா கான்கிரீட் பண்ணி பிளான்டர் பாக்ஸா செஞ்சிருக்கிறோம். சோ எதையுமே மதர் கான்கிரீட்க்கு மேல செய்யக்கூடாது. தனியா செஞ்சுக்கிட்டோம்னா இட் வில் பி பெட்டர். இந்த ரூஃப் டாப் ஸ்பேஸையும் ஃபேமிலி என்ஜாய் பண்ணணுங்கிறதுக்காக நம்ம
நம்ம எல் ஷேப் லேஅவுட்ல இந்த ஜோனை பிளான் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கிறோம். இப்படி இந்த ப்ராஜெக்ட்ல ஆர்கிடெக்சர், ஆட்டோமேஷன், இன்டீரியர்ஸ், லைட்டிங், சேஃப்டி, யூட்டிலிட்டி பிளானிங், ஹோம் தியேட்டர், டெரஸ் எக்ஸ்பீரியன்ஸ், சோலார் ரெடினஸ்னு எல்லாமே ஒரு ப்ராஜெக்ட்டுக்குள்ள இன்டகிரேட் பண்ணி நம்ம எக்ஸிக்யூட் பண்ணிட்டு இருக்கிறோம். ப்ராஜெக்ட் இன்னும் அண்டர் ப்ராக்ரஸ்ல இருந்தாலும் ஃபைனல் கம்ப்ளீஷனுக்கு அப்புறம் இது ஒரு ஃபுல் பிரீமியம் லக்ஸுரி ரெசிடென்ஸா வரப்போகுது. இது மாதிரி ரியல் டைம் கன்ஸ்ட்ரக்ஷன் வாக் த்ரூ வீடியோஸ், டெக்னிக்கல் எக்ஸ்பிளனேஷன், பிளானிங் டீடைல்ஸ் எல்லாமே தொடர்ந்து பார்க்கணும்னா நம்ம சைலண்ட் வேலி கன்ஸ்ட்ரக்ஷன் பேஜை ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சா? சைலண்ட் வேலி கன்ஸ்ட்ரக்ஷனோட ஸ்பெசிஃபிகேஷன், ரேட் அண்ட் எஸ்டிமேஷன் டீடைல்டு பிடிஎஃப் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல அட்டாச் பண்ணியிருக்கிறேன். வேணும்னா டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்க. டர்ன்கி கன்ஸ்ட்ரக்ஷன் மட்டும் இல்ல, கன்ஸ்ட்ரக்ஷன் கன்சல்டேஷனும் நாங்க ப்ரொவைட் பண்றோம். குவாலிட்டியான ஹசல் ஃப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் அல்லது ப்ரொஃபஷனல் கன்சல்டேஷனுக்கு மேல இருக்கிற ஃபோன் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க.